வணக்கம். நான் உங்கள் இருமதி பந்தலராஜா. உச்சி வெயில் மண்டையை புழக்க நம்ம இன்றைக்கி எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோவாவில். சித்திரை கத்திரி வெயில் கொளுத்தி எடுக்குது. கோவாவுக்கு வந்திருக்கோம். கோவாவில் இப்போ நம்ம நிற்கிற இடம் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி கலங்கரை விளக்கம் தெரியுதா, அப்படியே சுற்றி கடலாக இருக்கா, இதுதான் அக்வாடா ஃபோர்ட். அது என்ன அக்வாடா ஃபோர்ட் அப்படின்னா, இது ஒரு நன்னீர் எடுக்கிற ஒரு இடமா இருந்துச்சு. தண்ணீருக்கு நம்ம அக்வா அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்படி சுற்றி கடல் நீராக இருக்கிறப்ப இந்த இடம் நம்ம நிற்கிற இடத்துல நன்னீர் குடி தண்ணீர் எடுத்துகிட்டு போயிருந்திருக்காங்க. அதனால் இந்த இடத்துக்கு அக்வாடா அப்படின்ற பெயர் வந்திருக்கு. அதே மாதிரி இது போர்த்துகீசிய கோட்டை. பார்த்திங்கன்னா தெரியும், போர்த்துகீசியர்கள் எதிரிகள்கிட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறதுக்காக கட்டப்பட்ட ஒரு கோட்டை. இந்த கல்லெல்லாம் பாருங்கள், செம்பராங்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர் கோவில்கள்லாம் கட்டப்படுற கல் இந்த கல்லில் தான் கட்டுவாங்க. இந்த கோட்டையை சுற்றி இருங்க, அப்படியே பாருங்கள், அப்படியே பேக் கேமரா போட்டு காட்டுறேன். இந்த கோட்டையை சுற்றி இந்த மாதிரி அகழிகள் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த அகழிகள் எதற்காக அப்படின்னா, எதிரிகள் நுழைய முடியாமல் அந்த ஒரே ஒரு நுழைவு வாயில் மட்டும்தான் உள்ளே வச்சுருக்காங்க. சுற்றி அகழி அமைச்சிருக்காங்க. சுற்றி அகழி அமைச்சதுனால என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தா, எதிரிகள் எளிதில் இந்த கோட்டைக்குள்ள நுழைந்து தாக்க முடியாது. இந்த அகழிகளில் முதலையை விட்டுருவாங்க. அதனால் எதிரிகள் எளிதில் தாக்க முடியாது. அப்படி ஒரு பாதுகாப்பான ஒரு இடமா இந்த அக்வாடா ஃபோர்ட், இது அகோடா அப்படின்னு சொல்கிறோம். நம்ம அக்வாடா ஃபோர்ட், அந்த ஃபோர்ட் அமைஞ்சிருக்கு. இந்த பின்னாடி இருக்குது பாருங்கள் கலங்கரை விளக்கம். இந்த கலங்கரை விளக்கம் தான் ஐரோப்பியாவிலேருந்து வருகிற கப்பல்களுக்கு ஒரு வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கமாக இருந்திருக்கு. இன்றைக்கி இது பயன்பாட்டில் இல்லை. இருந்தாலும் அன்றைய காலகட்டத்தில் ஐரோப்பாவிலேருந்து வருகிற கப்பல்களுக்கு வழிகாட்டுற ஒரு கலங்கரை விளக்கமாக இது இருந்திருக்கு. இந்த அக்வாடா ஃபோர்ட் அப்படின்றத நீங்கள் சில படங்களில் பார்த்துருக்கலாம். முக்கியமாக மேட்டுக்குடி படத்தில் நம்ம கார்த்தியும் கவுண்டமணியும் நக்மாவோட டூயட் பாடுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அது என்ன பாட்டு? வெல்வெட்டா வெல்வெட்டா அப்படின்னு ஒரு பாட்டு வரும்ல, அந்த வெல்வெட்டா பாட்டில் இந்த ஃபோட்டோ நிறைய இடங்களில் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம காட்டுறோம்ல, இந்த இடத்துல நக்மாவும் கார்த்தியும் டான்ஸ் ஆடுற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். அதே மாதிரி அந்த கலங்கரை விளக்கத்திட்டையும் நக்மாவும் கார்த்தியும் டான்ஸ் ஆடுற மாதிரியான சில காட்சிகள் இருக்கும். இந்த கோவாவுக்கு வந்தீங்கன்னா நீங்கள் முக்கியமாக பார்க்கக்கூடிய ஒரு புராதன சின்னங்களில் இந்த அக்வாடா ஃபோர்ட்டும் ஒன்று. கண்டிப்பாக நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துட்டு போங்க. மேலும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் இருமதி பந்தலராஜா. நன்றி, வணக்கம்.